அத்தியாயம் அல் முத்தஃபிஃபீன் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 36. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அளவில் மோசடி செய்பவருக்கு கேடுதான். அவர்கள் எத்தகையோர் என்றால், மக்களிடமிருந்து அளந்து வாங்கும்போது நிறைவாக வாங்குகின்றார்கள். அவர்களுக்கு அளந்தோ நிறுத்தோ கொடுக்கும்போது குறைத்து கொடுக்கின்றார்கள். திண்ணமாக அவர்கள் ஒரு மாபெரும் நாளில் எழுப்பிக் கொண்டு வரப்பட விடுக்கின்றார்கள் என்பதை அவர்கள் எண்ணி பார்ப்பதில்லையா? அந்நாளில் அனைத்துலகின் அதிபதியின் முன்னால் மாந்தர்கள் அனைவரும் நின்று கொண்டிருப்பார்கள். ஒருபோதும் அவ்வாறில்லை. திண்ணமாக தீயவர்களின் வினைப்பட்டியல் சிறைப்பதிவேட்டில் உள்ளது. சிறைப்பதிவேடு என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன? அது எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும். அந்த நாளில் பொய்யென தூற்றுபவர்களுக்கு கேடுதான். அவர்கள் எத்தகையவர்கள் எனில், கூலி கொடுக்கப்படும் நாளினை பொய்யென வாதாடுகின்றார்கள். அதை யாரும் பொய்யென கூறுவதில்லை, வரம்பு மீறக்கூடிய தீய செயல்கள் செய்யக்கூடிய ஒவ்வொருவனையும் தவிர. நம்முடைய வசனங்கள் அவனிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால், இவை பண்டை காலத்து கட்டுக்கதைகள் என்று சொல்கின்றான். ஒருபோதும் அவ்வாறில்லை. மாறாக உண்மை யாதெனில், அவர்களுடைய தீய செயல்களின் கரை அவர்களின் உள்ளங்களில் படிந்து விட்டிருக்கின்றது. ஒருபோதும் அவ்வாறில்லை. திண்ணமாக அவர்கள் அந்நாளில் தம் இறைவனை காணும் பேற்றினை விட்டு தடுத்து வைக்கப்படுவார்கள். பின்னர் அவர்கள் உறுதியாக நரகில் வீழ்வார்கள். பின்னர் அவர்களிடம், நீங்கள் பொய்யென தூற்றிக் கொண்டிருந்தது இதுதான் என்று கூறப்படும். ஒருபோதும் அவ்வாறில்லை. திண்ணமாக நல்லோரின் வினைப்பட்டியல் மேன்மக்களின் பதிவேட்டில் உள்ளது. அந்த மேன்மக்களின் பதிவேடு என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன? அது எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இறைவனிடம் நெருக்கமான வானவர்கள் அதனை பாதுகாக்கின்றார்கள். திண்ணமாக நல்லவர்கள் பேரின்பத்தில் இருப்பார்கள். உயர்தரமான சாய்வு இருக்கைகளில் அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களின் முகங்களில் சுகவாழ்வின் பொலிவை நீர் கண்டறிவீர். முத்திரையிடப்பட்ட மிகச்சிறந்த மதுபானம் அவர்களுக்கு புகட்டப்படும். அதன் மீது கஸ்தூரி முத்திரை பதிந்திருக்கும். போட்டியிட்டு முந்திக்கொள்ள முயல்பவர்கள் இதனை அடைந்து கொள்வதில் முந்திக்கொள்ள முயலட்டும். மேலும் அந்த பானத்தில் தஸ்னீம் கலந்திருக்கும். தஸ்னீம் அது ஒரு நீரூற்று. இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் அதன் நீருடன் மது அருந்துவார்கள். திண்ணமாக குற்றம் புரிந்தவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களை உலகில் ஏளனம் செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களை இவர்கள் கடந்து செல்லும் போது கண்களால் சாடை காட்டிக் கொண்டிருந்தார்கள். மேலும் தம் குடும்பத்தாரிடம் திரும்பும் போது மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் திரும்பிச் சென்று கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களை பார்க்கும்போது, நிச்சயமாக இவர்கள் வழிகட்டவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களோ இறை நம்பிக்கையாளர்களை கண்காணிக்கக்கூடியவர்களாய் அனுப்பப்படவில்லை. இன்று இறை நம்பிக்கையாளர்கள் நிராகரிப்பாளர்களை பார்த்து சிரிக்கின்றார்கள். சாய்வு நாற்காலிகளில் சாய்ந்தவாறு அவர்களின் நிலைகளை பார்க்கின்றார்கள். கிடைத்துவிட்டதல்லவா நிராகரிப்பாளர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கான நற்கூலி.